அவங்க நீதி தவறி ஆட்சி நடத்துனாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க பணத்தையும் இழந்துருவாங்க, அவங்களோட நாட்டு மக்களையும். 46 உயிரினங்களை பயன்படுத்தி இருக்காரு. 5 காலாறு களரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிர். எப்படி கேட்கலாம்னா, ஸ்டார்டிங் சொன்னா கண்டிப்பா சொல்லிடுவேன். குரலோட 2வது அடி 3 சீர், கடைசி 3 சீரை சொன்னீங்கன்னா நான் முழு குரலையும் சொல்லுவேன். நீங்க சொல்ற குரலோட முன்னாடி குரல் கேட்டீங்கனாலும் சொல்லுவேன், சொல்ற குரலுக்கு பின்னாடி குரல் கேட்டீங்கனாலும் சொல்லுவேன், அதிகார எண் சொல்லி கேட்டாலும் சொல்லுவேன், நீங்க அதிகாரத்தை சொல்லி அதோட எண் கேட்டாலும் சொல்லுவேன், குரல் எண் சொன்னீங்கனாலும் அந்த 1100 குரலுக்குள்ள எந்த குரல் எண் சொன்னீங்கனாலும் நான் அதை சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திருக்குறளோட ஒரு ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, சிங்கம், புலி, மயில், 5 பறவைகள் திருக்குறள்ல வள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு, 46 உயிரினங்களை பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். ஆனா கடைசியில முடிகிற ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னீங்கன்னா அது மாதிரி நிறைய குரல் இருக்கும். இப்ப கடைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது மாதிரி நிறைய குரல் வரும். செருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற குரலை நான் சொல்ல முடியாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, கடைசி 3 சீர்களை நீங்க சொன்னீங்கன்னா நான் நீங்க சொல்ற குரலே கரெக்டா சொல்ல வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் ட்ரை பண்றேன். நீங்க சொல்லலனாலும் வந்து எனக்கு முதல் சீர் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? நீங்க ஆரம்பிங்க, யார்கிட்ட இருந்து வேணாலும் ஆரம்பிங்க, எப்படி சொல்றேன்னு பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். என்னங்க சார்? 845. கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதும் மையம் தரும். ஈன்றாளா? ஈன்றால் பசி காண்பால் ஆயுள். அது ஸ்டார்டிங் தானே சொல்றீங்க? ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை, ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து களி. 484 தானே சொன்னீங்க? காலம் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். ஒரு 10 செகண்ட் டைம் கொடுக்கும் கொஞ்சம் யோசிக்கிறது. 5 காலாறு களரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிர். நீங்க அந்த 100, 200, 111, 222 எல்லாம் கேட்ட உடனே சொல்லிடுவேன். அதெல்லாம் நடுவுல ஏதாவது கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவேன். அது படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இல்ல சொல்லி ஃபர்ஸ்ட் பொருளை ஒரு 3 தடவை நல்லா படிங்க. ஒரு பொருளை ஒரு 3 தடவை நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா குரல் வந்து உங்களுக்கு தானாவே புரிஞ்சிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இடனறிதல் பாத்தீங்கன்னா, தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லது. அது அந்த அதிகாரம் ஃபுல்லாவே இடத்தை பத்தி தான் சொல்லுவாங்க. எப்படி வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போருக்கு தயாராகணும், அதை பத்தி சொல்றதுதான் அந்த அதிகாரம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த தொடங்கற்க எவ்வினையும் நமக்கு பார்த்தோன்னே புரியாது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, நம்ம பகைவரை தேவையில்லாம பேசக்கூடாது. முதல்ல அதுதான் மெயின் முக்கியம். வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே பாதி பிரச்சனை அமைதியாயிரும். நீங்க ஒருத்தவங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வாயை திறந்து முழு விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. சொல்லாம இருந்துட்டு நீ ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டு இவனை அடிக்கலாம் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டு நீ போருக்கு போனா அந்த இடத்துல ஜெயிக்கலாம் அப்படின்றத அந்த ஃபர்ஸ்ட் குரல். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லது. இந்த மாதிரி நீங்க பொருளை நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா, ஒரு 3 தடவை பொருளை படிச்சு பொருளை உள்வாங்கிட்டீங்கன்னா குரல் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வரிசையா வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்க படிக்க உங்களுக்கு முற்றுவதல் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் ஆயிரும். மெயினா வந்து நான் பொருள் அடிப்படையில தான் குரலை வரிசையா வச்சுக்கிறேன். கேளுங்க. 300 யாதனின் யாதனை நீங்கியான் நோதல் அதனின் இளன். டீ குடிக்கிறத பத்தி திருக்குறள் இருக்கு. அதாவது என்னன்னா, தலைவி யாரு வேணாலும் சொல்லலாம். அவங்க மனசுக்குள்ள வந்து அவங்களோட விரும்பப்படுறவங்க இருக்காங்களாம். அதனால வந்து அவங்க சூடா எதுவுமே சாப்பிட மாட்டாங்களா. டீயை வச்சுட்டு அதை ஆற வச்சு டீ ஆறுனதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஆவியெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அதை சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி அவங்க வந்து காதல் பண்ணியிருக்காங்கன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து. அதாவது அவருக்கு சுற்றுவ கூடாது, மனசுல இருக்கிற அவருக்கு சுற்றுவ கூடாதுன்றதுக்காக ஆற விட்டு சாப்பிடுவாங்க. டீ குடிக்கும் போதெல்லாம் 131 சார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 631. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. 440. காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதிலார் நூல்.
தவறான ஆட்சியை பற்றி கொடுங்கோன்மை வெறுவந்த செய்யாம எல்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா. அவங்க நீதி தவறி ஆட்சி நடத்துனாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க பணத்தையும் இழந்துருவாங்க, அவங்களோட நாட்டு மக்களையும் இழந்துருவாங்க. கூழும் குடியும் ஒருங்கிழுக்கும் கோல்போடி சூழாது செய்யும் அரசு அப்படின்னு சொல்றாரு. அரசுன்னு வந்து திருக்குறள்ல 3 வார்த்தைகள் இருக்கு, அமைச்சுன்னு 4 வார்த்தை இருக்கு. கரெக்டா 4 குறள்ல அமைச்சுன்னு வரும், அரசுன்னு வந்து 3 குறள்ல வரும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. உணற்றுபவர் உணற்றுபவர். விதி வந்து நீங்க என்னதான் முயற்சி பண்ணி முன்னாடி போனாலும் உங்களுக்கு முன்னாடி உங்களோட விதி தான் வந்து நிக்கும்ன்றதுதான் ஊழின் பெருவெளி ஆவல மற்றொன்று சூழினும். நீங்க என்னதான் யோசிச்சு எப்படியாவது இந்த விதியை வென்றலாம் அப்படின்னு நம்ம போனாலும் அந்த விதி தான் முன்னாடி வந்து நிக்கும்னு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அதை மாத்தி சொல்றாரு. எங்கன்னா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, அதுவும் எப்ப பண்ணீங்கன்னா தாழாது விடாமுயற்சியோட நீங்க முயற்சி செய்யும் போது அந்த ஊழ் வந்து உங்கள்ட்ட இருந்து போகும். அப்படி செஞ்சும் உங்களுக்கு அந்த நீங்க செய்யற செயல் வந்து முடியாம போச்சுன்னா அதுக்கு ஊழ் காரணம்னு நீங்க எடுத்துட்டு போகலாம். ஆனா நான் முயற்சியே பண்ணாம எனக்கு வந்து கஷ்டப்படாம நான் வந்து எதுவுமே செய்யாம எனக்கு ஊழ் தான் காரணம்ன்றது சொல்லக்கூடாதுன்றது தான் இந்த 2 குறளும் அவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இப்போ வரைக்கும் 948 திருக்குறள் என்ன, அதுக்கு முன்னாடி திருக்குறள் என்ன, அதுக்கு பின்னாடி திருக்குறள் 948 வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இந்த குறளை சொல்லும் போதே இதுக்கு முன்னாடி குறள் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த குறளை வந்து பேச வரும்போதே அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். நான் அதை பத்தி மற்ற விஷயங்களை பேசுறதுனால விட்டுட்டேன். அதாவது என்னன்னா திருக்குறளை வாழ்க்கையில நம்ம பயன்படுத்த முடியாது, திருக்குறள் ஒரு நேர விரயம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 1330 குறள்ல மேக்சிமம் குறளை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திட்டு தான் இருப்போம். அந்த 948வது குறள் சார் கேட்டால் 47வது குறள் வந்து பாத்தீங்கன்னா தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவு இன்றி படும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட உங்களோட வயிற்றோட சூட்டோட அளவு தெரியாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நோய் வந்து அளவில்லாம வரும்னு சொல்றாங்க. நம்ம உடம்புக்கு எவ்வளவு கலோரி அதை மட்டும் தான் நம்ம கரெக்டா சாப்பிட்றோம். டாக்டர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம உடம்புக்கு ஏத்த பொருளை சாப்பிட்றோம். அதை தான் வள்ளுவர் அப்பயே சொல்றாரு. தீயளவு அப்படின்னு அவர் சொல்றது வந்து கலோரியோட அளவு தான். தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணி நோய் அளவு இன்றிப்படும். அதுக்கு அடுத்த குறள் வந்து பாத்தீங்கன்னா உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். பொருளா நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெரியன். அந்த விஷயத்துல திண்ணியர்னா மன உறுதியோட நீங்க இருக்கணும். திண்மமா உறுதியா நீங்க இருந்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், அந்த விஷயத்துல உறுதியோட நீங்க செஞ்சீங்கன்னா அதை கண்டிப்பா நீங்க நினைச்சபடி எண்ணியாங்கு எய்துப நீங்க நினைச்சதை நினைச்சபடி அடைவீங்கன்னு சொல்றாரு. மன உறுதி எப்பயுமே அவசியம். நம்ம இடையிலே வந்து பாத்தீங்கன்னா பாதி விஷயத்த வந்து நம்ம ஒரு விஷயத்த நல்லா ஃபோர்ஸா ஆரம்பிப்போம், ஆனா பாதிக்கு மேல அதோட இது வந்து குறைஞ்சிரும். ஒரு செயலை செய்யறோம், இதுல நம்ம வெற்றி அடையணும்னு நினைச்சு போகும்போது என்ன வேகத்துல ஆரம்பிச்சீங்களோ அதே வேகத்துல அந்த உறுதியோட நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றதா எண்ணியாங்க இது எண்ணியார் திண்ணியராக பெரிய. 1100 திருக்குறள் வரை கேட்க சொன்னீங்க. 1100 1101வது திருக்குறள் சொல்லுவீங்களா? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்ற வாய்ப்புகளோட ஒந்தோடி கண்ணே உள்ள அதுல எல்லாமே நம்பர் இல்லைங்கய்யா. அது பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் நம்பர் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், கேட்டிருக்கேன். மத்ததெல்லாம் நீங்க நம்பர் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, ஸ்டார்டிங் சொன்னா சொல்லிடுவேன். அதனாலதான் அந்த குறள் வந்து அடுத்த குறள் அதான் கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்றறியும் ஐம்புலோட பெண்ணில் இருக்குன்னு அப்படின்னு வரும் இல்லைங்களா? என்ன படம் இது? அவள் ஒரு ஆளை பாட்டு கேளுங்க சார். சரி. யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். நான் இப்ப 2 கேள்வி கேட்கிறேன், ஆனா நீங்க ஒரே பதில் தான் சொல்லணும். 2 கேள்வி ஒரே பதில். சரிங்க. 71வது அதிகாரம் 110வது அதிகாரம். அதான் ரெண்டுமே குறிப்பறிதல் அதிகாரம் தான். இங்க 71 குறிப்பறிதல், 110 குறிப்பறிதல். 71 வந்து பாத்தீங்கன்னா பொருட்பால இருக்கிற குறிப்பறிதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க எப்படி வந்து அவங்க குறிப்பால இப்ப நம்ம முன்னாடி இருக்கவங்கள எப்படி குறிப்பால அறிஞ்சினோம் அப்படின்னு சொல்றது. அங்க வர 110 குறிப்பறிதல் வந்து பாத்தீங்கன்னா காதலன் காதலி 2 பேருக்கு இடையில வந்து அவங்க குறிப்பால வந்து யான் நோக்கம் காலை நில நோக்கம் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அந்த குறள்லாம் அந்த அதிகாரத்துல தான் வரும். 455ங்களா? 455 சிற்றினம் சேராமை, மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும்.
கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் இதே மாதிரி காணுதல், கேட்டல், உணர்தல், சுவைத்தல் அதை பற்றிய அதே தன்மையில் அமைந்த வேறு ஒரு திருக்குறள் இருக்கா? இருக்கு ஐயா. அது வந்து பாத்தீங்கன்னா நீத்தார் பெருமையில இருக்கும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. அந்த குறள் 327. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. அதுக்கு முன்னாடி குறள் வந்து கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாத உயிரினும் கூற்று நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோருக்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. கஷ்டமான அதிகாரத்துல இருக்கு. வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. ஏதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்துனேன், இந்த அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறளையும் கீழே இருந்து சொல்லிட்டு போவீங்களா? கீழே இருந்துங்களா ஐயா? சொல்றேன் ஐயா. அறநிலையத்தை சொல்லுங்களா? 10வது குறள் செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. 9வது குறள் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. வீணால் படாமை நன்றாற்றின் அக்தோறும் வாழ்நாள் வழியடைக்குங்கள். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊழ்ந்தான் இறை. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அழுக்காறு அவாவைகள் இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீர பிற. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு. சிறப்பினும் செல்வமும் இனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. திருநீக்கப்பட்டார்கள். வரவின் மகளிரோட கடைசி குறள் 920. இருமண பெண்டிரும் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. பசப்பொரு பருவம் படிச்சப்ப கூட எனக்கு அப்படியே எங்க 2 பேரையும் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த அதிகாரம். அதுலயும் குறிப்பா ஒரு குறள் வந்து நெருங்கற்று சென்றார் என் காதலர் யாமும் எதுனாலும் மேனி பசந்து. அதாவது இப்ப நம்ம கிட்ட இருந்து அவர் பிரிஞ்சு வேற எங்கேயாவது போறாருன்னு வைங்களேன், அப்போ அந்த தலைவிக்கு எப்படி இருக்கும்னா அந்த ஒரு நாள் அப்படின்றது கூட 7 நாள் மாதிரி இருக்குமாங்க. அந்த அந்த பிரிவோட ஏக்கம் அந்த மாதிரிதான் எனக்கு இருக்கும். எங்கேயாவது ஒரு கிளம்பி போனாருன்னா அப்பவே எப்படா வருவாரு அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு குறள் இதே மாதிரி ஒரு குறள் வரும். ஒரு நாள் 7 நாள் போல் செல்லும் சேம் சென்றார் மறுநாள் வைத்து ஏங்குபவர்க்கு. இந்த குறளும் அதே மாதிரிதாங்க. அவங்க பிரிஞ்சு போறது அந்த ஒரு நாள்ன்றது 7 நாள் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் திருவள்ளுவரும் சொல்லியிருப்பாரு. அதனால இந்த 2 குறளுமே அவருக்கு வெற்றி பண்ணாங்க. அதிகமா போனது கிடையாது. ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா காலையில ஆபீஸ் கிளம்பி போனா கூட சாயங்காலம் அவர் எப்ப வருவாருன்னு தான் இருக்கும். எனக்கு அந்த திருப்பூர் காம்படிஷனுக்கு கூட போகும்போது நானும் கூட ஒரு வாய்ப்பு இருந்தது. நானும் வரேன்னு தான் சொன்னேன். ஆனா பாப்பா வந்து பாப்பா ஒத்துக்காததுனால தவிர்த்துட்டோம். ஆனா பயங்கர சப்போர்ட் எல்லா விஷயத்திலுமே சரி, எந்த ஒரு விஷயத்திலயும் இன்னைக்கு நான் அந்த ரீல்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் அவரை அந்த ஒரு நாள் 7 நாள் மாதிரி இருக்குன்னா எப்படி அவருடைய அன்பு அந்த அளவுக்கு இருக்கும், அவருடைய சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்கும். அதுதான் நாங்க வந்து சார் வீட்டுல வந்து எல்லா இடத்துலயும் வந்து திருக்குறளை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். எப்படின்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். வேணாம் அவங்கள்ட்ட எல்லாம் அதிகமா வச்சுக்க வேணாம், கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபேமிலி விஷயம் வரும்போது சொல்லும் போது அவங்க இந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு சொல்லுவாங்க. உடனே நான் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னா, நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொன்னாலும் அந்த விஷயத்த வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும்ன்றத இன்னொரு இடத்துல கண்டிப்பா சொல்லியிருப்பார். மாதிரி வீட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் இந்த பேசிக்கிறதே மேக்சிமம் திருக்குறளா தான் இருக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவுக்கும் இந்த அமைப்புக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சு.